அனைவருக்கும் வணக்கமா. இன்றைய தினம் இந்த வருடத்தின் தை மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை. அம்மனுக்கு நம்ம எதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சோம்னா நம்மளுடைய நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அம்மன் அப்படின்னு நம்ம சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வேப்பிலை தான். அதனால் நம்ம காலையில் எழுந்தோடனே வீட்டு வாசலை எல்லாத்தையும் கூட்டி கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்மளுடைய நிலைவாசலில் வேப்பிலையை இன்றைய தினம் கண்டிப்பாக நம்ம நிலைவாசலில் சொருக வேண்டும். அதை முடிச்சுட்டு நம்மளுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அம்மனுக்கு வாசனை மலர்களால் நம்ம என்ன பூ இருக்கோ அந்த பூக்களால் சுவாமிக்கு நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு அலங்கரிச்சுட்டு நெய்வேத்தியமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல். அதாவது தை மாதத்தில் முதல்ல வர்ற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல சர்க்கரை பொங்கல் செய்து, அது போக அம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாவிளக்கு. நம்ம இந்த வெள்ளிக்கிழமை மாவிளக்காக போடாமல் துள்ளு மாவு, அதாவது அதை ஃபுல்லாக பிடிச்சி வைப்போம் பார்த்தியா, விளக்காக போடாமல் துள்ளு மாவாகவே அப்படியே வைத்து அதன் மேலே ஒரு 2 வேப்பிலை கொற்று, அதாவது அதை எடுத்து அது மேலே வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இரட்டை மண் விளக்கு, அதாவது மண் அகல் விளக்கு தான் ஏற்றணும். அதில் நெய் தீபம் விட்டு அந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன்னே, அதாவது நம்ம பூஜை அறையில் 2 3 வேப்பிலை கொத்தை வச்சு அதன் மேலே இந்த அகல் விளக்கை வைக்கணும். அகல் விளக்கை வச்சு நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், பணப்பிரச்சனை, நகைப்பிரச்சனை, இந்த வருடம் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷமானது. உங்களால் இன்னமும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் உப்பை நம்ம வெள்ளிக்கிழமை, அதுவும் தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால உப்பை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு நம்மளுடைய சுவாமி படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு நல்ல விசேஷம், நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அதாவது எதிர்மறை ஆற்றல்லாம் போய் நேர்மறை ஆற்றல் நம்மிடம் சேரும். பணம் நம்ம வீட்டில் தங்கும். நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறேன், பணம் என்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதிவை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா நலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். மறக்காமல் இன்றைய தினம் அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதல் இருந்தாலும், நிறைய பேர் என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு. இது மாதிரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் வளம்